ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். அதுவும் பருப்பு இல்லாமல் கூட்டு. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் அறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து விட்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகாயும் அறுத்து போட்டுருங்க. இல்லாட்டி ஒரு வரமிளகா போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஜீரகம் ரெண்டும் சேர்ந்து தாளிக்கும் போது போடுங்க. அதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காய மிளகாய் வதங்கும் போதே கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் அதிலேயே போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பொடியாக நறுக்கிட்டு அதில் கொட்டிடுங்க. தேங்காய் எண்ணெயில் வறுத்திங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பருப்பு இல்லாமையே இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஒரே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறமா சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு அது நல்லாயிருக்கும். ஒரே காயை 2-3 வெரைட்டிஸாக பண்ணி சாப்பிட்டோன்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி பண்ணினா வெஜிடபிள்ஸே வெறுத்து போயிடும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா நான் எப்போவுமே கஸ்தூரி மெத்தி இருந்துன்னா போடுவேன். இல்லைன்னா வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சு சாம்பார் இறக்க போகும்போது கொஞ்சம் போடுவேன். எந்த புளிக்குழம்பு செஞ்சதுனாலும் நான் போடுவேன். இதுக்கும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.